வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கு புள்ளியியல் தலைப்புல சராசரி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த சராசரியில ஃபர்ஸ்ட் டைப் வந்தாச்சு. இது பார்த்தா ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துல 11 கொஸ்டின் முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. இது 9th நியூ புக்கில் இருக்குது. கூடவே 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2022 இல்லை 2012 டெட் பேப்பர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டெட் பேப்பர் 1 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2023 டெட் பேப்பர் 2ல் இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 2, அதுக்கப்புறம் 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் 9th நியூ புக்கில் இருக்குது. ஸோ இதில் 11 கணக்குமே கிட்டத்தட்ட 9th நியூ புக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் 9th நியூ புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். ஸோ புக் பேக்லாம் அப்படியே கேட்பாங்க இல்லையா? இந்த மாடல் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ 2 கொஸ்டின் டெட் பேப்பர் 2 2023லையும் 2012 டெட் பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தெரியும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியமான கணக்குன்னு. ஆனால் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். தயவு செஞ்சு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் கூட்டினா என்ன பண்ணோம், பெருகினா என்ன பண்ணோம், எதை வச்சு போடணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். கடகடன் முடிச்சிடலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4 கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. 2021 டிஎன்பிசி + 9th நியூ புக்கில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இப்படி சொல்கிறேன். 6 பேர் இருக்காங்க. அவங்களுடைய சராசரி கணக்கு பண்ணால் 45ன்னு வருது. ஓகேவா? இதில் ஒவ்வொரு நம்பராக கூடிய இப்போ 6 பேரோட சராசரின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நம்பராக கூடியும் 4ன்ற நம்பரை நான் கூட்டுறேன். ஓகே, ஒவ்வொரு பேராக்கூடியும், ஒவ்வொரு தரவாக்கூடியும், ஒவ்வொரு மனிதனாக்கூடியும். புரியுதா? ஸோ அந்த ஒவ்வொரு தரவாக்கூடியும் நான் 4ன்ற நம்பரை கூட்டினா அப்போ சராசரி மாறும் இல்லையா? அந்த சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் முக்கியமாக நமக்கு என்னன்னா, இப்போ 6 பேர், அதாவது 6 தரவோட இப்படியே பாருங்க, 6 பேரோட சராசரி 45ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, 6 தரவு, அதில் ஒவ்வொரு தரவாக்கூடிய, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஜஸ்ட்டு 4 கூட்டினா அது வேற டைப். ஒவ்வொரு தரவாக்கூடியும், ஒவ்வொரு நபராக்கூடியும் 4ன்ற நம்பர், அது 4, 5, 10 எதனா இருக்கட்டும். சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு நம்பராக்கூடியும் 4 கூட்டனா 4 கூட்டணும். இப்போ 6 பேர் இருக்கானோ, முதல் நம்பருக்கு 4 கூட்டணும், 2வது நம்பருக்கு 4 கூட்டணும், 3வது நம்பருக்கு 4 கூட்டணும், 6வது நம்பருக்கு 4 கூட்டணும். ஓகேவா? இப்படி கூட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு சராசரி கண்டுபிடின்னு சொல்றாங்க. இந்த பேட்டர்ன் புரியுதா நான் சொல்றது? இந்த பேட்டர்ல கேட்டுட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. இதுல சராசரி எவ்வளோ? 45. அந்த 45 கூட இப்போ ஒவ்வொரு தரவா கூட 4 கூட்ட சொல்றாங்களே, டைரக்டா 45 கூட 4 கூட்டுருங்க. 45ஓட 4 கூட்டினா 49ன்னு வரும். அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. இது புரியணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னே தவிர, இவ்வளோ தானே மூக்க போட்டனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. சராசரியில் நான் என்ன நம்பரை கூட சொல்கிறேன்னா அதை கூட்டுப்பாங்க. இந்த இடத்துல 10 கூட்டணும்பா, ஒவ்வொரு தருவா கூட்டியும் 45 கூட 10 கூட்டுருங்க, 55 ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடடே, இந்த டைப்பில் தான் 2012 டெட் பேப்பர் 1லையும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா 10 தரவுகளின் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு எண்ணுடன் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய சராசரி. புதிய கூட்டு சராசரி, அது கூட்டு சராசரினாலும் சராசரினாலும் ஒன்று தான். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அது பாருங்க, 10 பேரோட சராசரி -7. இது முக்கியம். அந்த இடத்துல மைனஸ் இருக்குதா ப்ளஸ் இருக்குதான்னு பாருங்க. எதுவுமே கொடுக்கலாம், அது ப்ளஸ். மைனஸ் சிம்பிள் இருந்தால் அது பார்த்து போடணும். ஏன்னா அந்த இங்கே மாற்றி எடுத்துட்டீங்கன்னா தப்பாயிடல, அதுக்காக சொன்னேன். ஸோ 10 பேரோட சராசரி -7ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தரவாக்கூடியும், ஒவ்வொரு எண்ணாக்கூடியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டுறாங்க. அதாவது 5ன்ற எண்ணை கூட்டினா புதிய சராசரி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக கூடியன்ற வார்த்தை வந்துருச்சுன்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே சராசரி எவ்வளோ? 10 எண்ணோட சராசரி -7 இல்லையா? அதில் எந்த நம்பரை கூட்ட சொல்கிறாங்க? 5. டைரெக்டாக கூட்டுருங்க.
மைனஸ் ஏழில் ப்ளஸ் 5 கூட்டினா -2 வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ -2 தான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் 7 இருக்குது. அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து தவிரி இந்த +7ன்னு கொஞ்சம் வேகமாக போடும் போது 7யும் 5யும் கூட்டுறோம்பான்னு 7 5 கூட்டினா 12ன்னு வரும். இதோ பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். சரிங்களா? அந்த மைனஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பருங்க. எம்மா கஷ்டமான கேள்வி. இதோ பாருங்க, 3வது கேள்வி ஹோம் மார்க் போடுங்க. 2023 டெட் பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. 8 தரவுகளின் சராசரி 22. கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க. அவ்வளோதான். போடுப்பா. இவ்வளோ கணக்கு. கால்குலேட்டர் எதனா வேணுமா சொல்லுங்க, இல்லைன்னா போன்லேயே இருக்கும். அப்படி போய் கால்குலேட்டரில் போடுங்க. ஆப்ஷன் ஏ. இங்கே கொஸ்டின் பேப்பரில் A1 A2 A3லாம் இருக்குது. நம்ம இப்படி சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ 22, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி வந்து 26, ஆப்ஷன் டி வந்து 28. போடுங்க. கஷ்டமான கேள்வி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 5 ஒரே மாடல் தான். சரிங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் தான் 2015 டிஎன்பிஎஸ்சியில் 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இதே நம்ம பார்த்து வச்சுக்கலாம் இந்த மாடல். ஏன்னா 2012 டெட் பேப்பர்லையும் கேட்டிருக்காங்க, 2023 டெட் பேப்பர் 2லையும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த மாடல் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல நான் 5வது கொஸ்டின் சொல்கிறேன், அப்புறம் 4 சொல்கிறேன். 4 எண்களின் சராசரி 20 என்க. ஒவ்வொரு எண்ணுடன் சியை கூட்டினால் கிடைக்கும் எண்களின் சராசரி 22. எனின் சியின் மதிப்பை காண்க. இப்போ இதில் பாருங்களேன், இந்த கணக்கு எடுத்துக்கிட்டா நம்ம இந்த போடல 10 எண்ணோட சராசரி 7. ஒவ்வொரு எண்ணா கூட 5 கூட்டினா புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்க. ஸோ 5 கூட்டினதுக்கப்புறம் என்ன சராசரின்னு கேட்டாங்க. ஆனால் இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இங்கே கீழே இதுலமா 4 எண்களோட சராசரி வந்து 20 +20 எதுவுமே கொடுக்கல. அப்போ அது +20. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு எண்ணா கூடியும், ஒவ்வொருன்றது முக்கிய வார்த்தை. சரிங்களா? ஒவ்வொரு எண்ணா கூடியும் சியை கூட்டுறாங்களாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கூட சியை கூட்டலாம் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், ஒவ்வொரு எண்ணா கூடியும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சராசரியாக கூட கூட்டிடுங்கன்னு சொன்னேன். அப்போது 4 எண்ணோட சராசரி 20. அப்போ 20 டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், சியை கூட்டிக்கலாம். புரியுதா? அப்படி நான் கூட்டினா எனக்கு 22ன்னு வருதுன்றாங்க. இங்கே பாருங்கள். ஸோ சின்ற நம்பரை கூட்டினதுக்கப்புறம் 22ன்னு வருது. அப்போது அந்த சியோட மதிப்பு என்ன? சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நம்ம டைரெக்டாக சராசரியாக கூட 20 கூட அந்த சியை கூட்டிட்டோம். இப்போ 20 கூட எந்த எண்ணை கூட்டினா 22 வரும்? 20 கூட 2 கூட்டினா 22 வரும். அவ்வளோதான் ஆன்சரு. இது அப்படிதான் முடிவாச்சு. என்னங்க யோசிக்கிறீங்க? கரெக்டுங்க, நீங்கள் கரெக்டாக போட்டிங்க. அது பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. கீழே வந்து ஆப்ஷன் பியில் -2 இருக்குது. கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா 20ன்றது 22 மாறிக்குதுன்னா +2 கூட்டினா தான் 22 மாறும். ஓகேவா? புரியுதா? சூப்பர்பா. அடடா, என்னங்க இப்படிலாம் கேட்குறாங்க? அடா ஈஸிங்க. இங்கே பாருங்க, 4வது கொஸ்டின். 4 மதிப்புகளின் சராசரி 20. ஒரு எண் நல்லா பார்த்துங்க. இங்கே பாருங்க, 4 மதிப்புகளோட சராசரி 20. ஒரு எண் 4 மதிப்புகளுடன் ஏதோ ஒரு எண்ணை இந்த 4 மதிப்பாக கூடியும் ஒவ்வொரு எண்ணாக கூடிய கூட்டணும்னு சொன்னாலும் ஓகே தான். இல்லை 4 மதிப்புகளாக கூடின்றாங்க. அப்போ 4 மதிப்புனா அந்த 4 எண்ணாக கூடியும் ஏதோ ஒரு எண்ணை கூட்டியிருக்காங்க. அப்படி கூட்டினா எனக்கு கூட்டினதுக்கப்புறம் 22ன்னு வருது. அப்படின்னா என்ன நான் கூட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா கொஸ்டின்? இதே தான் இந்த இடத்துல சீன்ற எண்ணை கூட்டினேன்னு சியை சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு எண்ணு நாங்கள் ஏதோ ஒரு எண்ணை கூட்டுகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இதே தான். இது பாருங்க, இந்த கொஸ்டினே தான். 4 மதிப்புகளோட இப்படியே போடலாம். 4 மதிப்புகளோட சராசரி 20. அதில் ஒரு எண் 4 மதிப்பாக கூடியும். அந்த 4 மதிப்புன்றது எதை குறிக்குது? ஒவ்வொரு எண்ணாக கூடியும். கரெக்டாக புரியுதா? ஏதோ ஒரு எண்ணை 4 மதிப்பாக கூடி கூட்டுறேன். அப்போ ஏதோ ஒரு எண்ணுன்றதால நான் டைரெக்டாக அந்த சராசரி 20 இருக்குல்ல, அதோட எக்ஸ்ன்றத கூட்டிடுறேன். அப்படி ஒரு எண்ணை நான் 4 மதிப்பாட கூட்டினா அதுக்கப்புறம் புதுசாக சராசரி 22ன்னு வருது. அப்படின்னா நான் என்ன கூட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ 20 எந்த எண்ணை கூட்டினா 22 வரும்? 2 தான். இதை பாருங்க, ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ கிளியராக புரியுதுங்களா? இதில் இன்னும் கூட ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்க. மேபி புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாமில் கேட்டாலும் கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து 6வது கேள்வி.
10 தரவுகளின் சராசரி 48. ஒவ்வொரு தரவுடன் 7ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய சராசரியை காண்க. 9th நியூ புக்கில் இருக்குதுங்க. ஸோ என்ன சொல்கிறான்னா 10 தரவோட சராசரி 48. ஒவ்வொரு தரவா கூடியும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தரவா கூடியும் ஏதாவது ஒரு எண்ணை கூட்டணும்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக சராசரியில் கூட்டுங்கன்னு சொன்னோன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு தரவா கூட 7 கழிக்கிறாங்களாம். ஸோ 7 கழிக்கிறாங்கன்னா டைரெக்டாக சராசரி 48 இருக்குல்ல, அதில் 7 கழிச்சுங்க முடிஞ்சிருச்சு. 48ல் 7 கழிச்சா 41 சாமி, அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணோட சராசரி இதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை வச்சு கூட சொல்கிறேன் பாருங்களேன். 10 சராசரி 10 எண்களோட சராசரி இல்லை 10 தரவுகளோட சராசரி 48. இதில் 7ன்ற எண்ணை கூட்டணும்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக இந்த சராசரி 48 இருக்குல்ல அதை கூட கூட்டிடுங்க. இல்லை கழிக்கணும்னு சொன்னாங்கன்னா டைரெக்டாக சராசரி 48 இருக்குல்ல அதில் கழிச்சிருங்க. மேபி வகுக்கணும்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு எண்ணா கூடியும், இது முக்கியம் ஓகேவா, ஒவ்வொரு எண்ணா கூடியும் இல்லைன்னா 10 தரவுகளுடனும் அப்படி சொல்லலாம். இங்கே எத்தனை எண் கொடுத்துருக்காங்களோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு எண் கூட்டுறாங்களோ கழிக்கிறாங்களோ வகுக்கிறாங்களோ பெருகிறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை டைரெக்டாக சராசரியில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட்டுங்க. இப்போ பாருங்கள் அடுத்த கேள்வி. இதுவும் 9th நியூ புக்கில் தான் இருக்குது. 7 தரவுகளின் சராசரி 30 என்க. ஒவ்வொரு தரவுகளின் 3ஆல் வகுத்து கிடைக்கும் புதிய சராசரி. ஸோ ஒவ்வொரு தரவாக கூடிய 3 வகுப்பு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள் 7 தரவோட சராசரி 30. ஒவ்வொரு தரவாக கூடிய 3 வகுங்கன்னு சொன்னாங்க டைரெக்டாக சராசரியில் அந்த 3 வகுத்துருங்க ஆன்சர். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். அப்போ 10 ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா இம்புட்டு ஈஸியாக கேட்குறாங்க. அடா இதை கூட ஈஸியெல்லாம் கேட்குறாங்க. வாங்க 8வது கேள்வி. 12 தரவுகளின் சராசரி 20. ஒவ்வொரு தரவுடன் 6ஐ பெருக்க கிடைக்கும் புதிய சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இங்கே பாருங்கள் 12 தரவுகளோட சராசரி 20. ஒவ்வொரு தரவா கூடயும் 6ஐ பெருக்கணும். அப்போ 6ஐ பெருக்குனா டைரெக்டாக சராசரி 20 இருக்குல்ல அதோட 6ஐ பெருக்கிட்டா முடிஞ்சிருச்சு. 1 6 6 6 12 அந்த 0 போட்டால் 120. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆட்டாட்டா ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது புக் பேக்லேயே இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புக் பேக்கில் அதுக்கு டெட் பேப்பர் 2ல் 2023 2 எக்ஸாமில் கேட்டதால் இந்த கொஸ்டின் அப்படியே அடிச்சாங்க காப்பி மாதிரி கேட்கலாம். இல்லை இதில் இருக்கிற மதிப்பையே மாற்றி கேட்கலாம். ஒரு எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ். ஒரு எண் தொகுப்புன்னா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்ச சொல்கிறேன். 10 எண்களின் சராசரி 48ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணோட தொகுப்பில் சராசரி எடுத்தால் எக்ஸ்ன்னு வருது. இந்த தொகுப்பில் ஒவ்வொரு மதிப்புடன் பாருங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு மதிப்புடன் இசட்டால் பெருகிறாங்க. அப்படி பெருகுனா புதிய சராசரி என்ன? ஸோ இப்போது இசட்டை பெருகணும், ஒவ்வொரு எண்ணா கூட இசட்டை பெருகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? டைரெக்டாக சராசரி என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸு. அந்த எக்ஸாக கூட டைரெக்டாக என்ன பண்ணிடலாம்? இசட்டை பெருகிடலாம். அப்போ எக்ஸ் இசட்னு இதெல்லாமல் இது மாதிரி போட்டால் பெருக்கல்னு அர்த்தம் இல்லை, ஓகேவா? இல்லை இசட் எக்ஸ், இந்த பெருக்கல்ல எதை வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இசட் முதலையும் போட்டுக்கலாம், ரெண்டாவதாகவும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ சியில் பாருங்களேன், இசட் எக்ஸ்ன்னு இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். பார்த்தீங்களா, புக் பேக்கில் இருக்குது. சூப்பரு. இப்போ இந்த கேள்வி பாருங்கள், இது ஹோம் மார்க். 10வது கேள்வி ஹோம் மார்க். 2வது கொஸ்டின் தரேன். என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 8th தெரியுதான் இல்லை, நான் படிக்கிறேன். 13 தரவுகளின் சராசரி 30 எனில் ஒவ்வொரு தரவாக்கூடியும் 6ஆல் பெருக்கி கிடைக்கும் புதிய சராசரி. நிஜமாவே இந்த கொஸ்டின் கேட்குறேன். நான் டைப் பண்ணி கொடுத்தாலும் நம்ப மாட்டேங்கிட்டு தான் நான் ஒரிஜினல் கேள்வியை தந்திருக்கேன். 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. போடுங்க. ஆப்ஷன் ஏ 240, பி 180, சி 30, டி 36. அப்படிதான் போட்டிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்வி, 11வது கேள்வி. இது ஆதி காலத்து 1998 கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கேள்வி, இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். 100 உறுப்புகளின் சராசரி 60. ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் 8ஐ கழித்து 4ஆல் வகுத்து புதிய சராசரி காண்க. இந்த இடத்துல கழிக்கத்து கூட்டுறது வகுக்கத்து எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், 100 எண்களோட சராசரி 60ன்னு சொல்லிட்டாங்க.
இதுக்கு அடுத்து இதுங்க பாருங்க, ஒவ்வொரு உறுப்பாக கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புன்னு சொல்லிட்டாவே நீங்கள் டேரெக்டாக 60ன்னு கொடுத்துருக்காங்களே சராசரி, அதிலே நம்ம செய்யலாம். இதில் முதல் 8 கழிக்கணுமா, முதல் என்ன கொடுத்துருக்கோம் அதை செய்யுங்க. ரெண்டாவது 4 வகுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் முதல்ல 4 வகுத்துட்டு அதுக்கப்புறம் 8 கழிச்சா தப்பாயிடும். கொஷினில் ஆர்டராக முதல் என்ன வருது, 8 கழிக்கணும். அப்போ டைரெக்டாக 60ல் 8 கழிச்சிருங்க. 8 கழிச்சா 52ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இதுக்கு அடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 4 வகுக்க சொல்கிறாங்க. டைரெக்டாக 52ல் 4 வகுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதா? 4ல் பாதி 2, 12 இது சாரி 52ல் பாதி 20, 25, 26, 26. கரெக்டா? 2ல் பாதி 1, 26ல் பாதி 13. அப்போ 13 ஆன்சர். இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளியராக புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டைப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஹோம்ஒர்க் சம் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அடுத்த டைப் சொல்கிறேன். எல்லா டைப் ஒன்றா நடத்தினா நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் டைப் வாய்ஸாக நடத்தினா ஈஸியாக இருக்கும். ஒரு 3 டைப்போ 4 டைப் தான் இருக்குது சராசரி, நிறையலாம் இல்லை. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணவே போதும். சரிங்களா? ஸோ அடுத்த டைப்பில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் 2 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதை போடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.